எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. ஏய் சக்தி, என்ன பண்ற? நீ வாய மூடு. எங்க? சக்தி, என்ன பண்றீங்க? வேணும்னே பண்றீங்களா? நான் ஒண்ணும் பண்ணல. உன் புருஷனை ஃபர்ஸ்ட் கேளு. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படி? உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்தானா. என்னடா இது சாமிக்கு படைக்கிறதுக்காக வச்சிருந்த சட்டடா. இத அந்த ஆள் எடுத்து போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இதை எப்படி சாமிக்கு வச்சு படைக்கிறது? ஆமால, சாமிக்கு படைக்க வச்சது யாரும் போடக்கூடாது. சரி குட்னா. உனக்கு சட்டை வேணும்னு கேட்டிருந்தா நாங்க கொடுத்துருப்போம்ல. இப்படி சாமிக்கு படைக்க வச்சிருந்த சட்டையை போட்டா உன்னெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. டேய், அதுக்காக சட்டையை எரிப்பியாடா? மா, நீ சும்மா இருமா. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. சக்தி, சட்டை போடுறதுக்கு முன்னாடி இது யார் சட்டை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? இல்ல, அது வந்து என்ன நீங்க சும்மா குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டு. என்னமா நடக்குதுங்க? என்னமோ சரவணன் தப்பு பண்ண மாதிரி ஆளாளுக்கு அவங்க கிட்ட கோச்சிட்டு போறாங்க. நியாயமா நாங்க தான் கோவப்படணும். பூங்குடி, எதுக்கு நீ இப்ப கோவப்படுற? நீ சும்மா இரு சரவணா. இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு மண்ணும் உனக்கு புரியல. இல்ல பூங்குடி, தப்பு என் மேலதானே. உன் மேல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். அண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, நீ போட்டுக்கிட்ட, அவ்வளவுதானே? அது சாமிக்கு படைக்க வச்சிருந்த சட்டை நமக்கு எப்படி தெரியும்? ஏய், அப்ப அர்ச்சனாக்காக்கு மட்டும் தெரியுமா? அவங்களும் தெரியாம தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்காக போட்டிருக்க சட்டையை கட்டிட்டு வந்து எரிக்க போடுவாங்களா? பூங்குடி, வர வர நீ எல்லாத்துக்கும் கோச்சுக்கிற. அது ஏன் தான் எனக்கு புரியவே இல்ல. ஐயோ சரவணா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பூங்குடி, தயவு செஞ்சு ஒரு தடவை எனக்காக விட்டுற. அண்ணி, என்ன அண்ணி நீங்களும் இப்படி பேசுறீங்க? இல்ல பூங்குடி, என்னால தானே இவ்ளோ பிரச்சனையும். சரவணன் அவமானப்படுறதுக்கும் அசிங்கப்படுறதுக்கும் நான் தானே காரணம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது பூங்குடி. நான் இதை எதிர்பார்க்கல. அண்ணி, இதுல உங்க தப்பு என்ன அண்ணி இருக்கு? நீங்க பெரிய மனசு பண்ணி நல்லது பண்ணணும் தான் நினைச்சீங்க. இங்க பாரு பூங்குடி, தேவையில்லாம இதுக்கு அர்ச்சனாக்கா மனசை கஷ்டப்படுத்துற. நீ வேற ட்ரெஸ் எடுத்து கொடு, நான் போட்டுக்கிறேன். வா பூங்குடி, என்ன மன்னிச்சிடு. ஐயோ அண்ணி, நீங்க வேற ஏன் அண்ணி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? இல்ல, சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ணி, நீங்க என்ன அவங்கள மாதிரி எங்களை பழி வாங்கணும் நான் நினைச்சீங்க? நீங்க யதார்த்தமா கொடுத்தீங்க, அது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு பூங்குடி. சரி விடுங்க அண்ணி, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். பேச பேச உங்க மனசு இன்னும் கஷ்டம்தான் படும். இதை நம்ம இப்படியே விட்டுருவோம். நான் கூட மாமா தான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாரு பூங்குடி, அவர் எந்த இடத்துலயும் உங்களை கஷ்டப்படுத்தவே இல்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. மாமா நல்ல மனசோட தான் உங்களை கூப்பிட்டு இருக்காரு. ஆனா இவங்க தான் இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணி, அப்பாவோட ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு இருந்தா போதும் அண்ணி. இவங்களெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல.
அப்புறம் என்ன, விடு பூங்கொடி. நல்லபடியா கோவிலுக்கு போய் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு வருவோம். நீ இதெல்லாம் கண்டுக்காத. அதான் அப்பாவால பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நல்லா சந்தோஷமா கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவோம். சரி, நீ சீக்கிரம் போய் அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு. சரிங்க அண்ணி. போ. வாங்கத்த.